திருகோணமலை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான வேதாகம மாமணி சோவண்ணா ரவிச்சந்திர குருக்கள் ஓம் லம்போதரம் சியாமணிபம் கணேசம் துடாரமச்சம் மிகிர்தாபியாம் சலட்டுகம் தந்தமதகராபியாம் பாமேதராபியாஞ்சதானமீரே சகுங்குமவிலேபனாம் அலிகதும்பிகஸ்தூரிகாம் சமந்தகரிதேச்சனாம் சசரதகபாசாங்குஷாம் அசேஷஜனமோகினீம் அருணமால்யபூஷாம் பராம் ஜபாகுசுமபாசுராம் ஜபதிதௌ ஸ்மரேதம்பிகாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்று 15ஆம் திகதி முதலாம் மாதம் 2026 வியாழக்கிழமை வருடா வருடம் நடைபெறுகிற தைப்பொங்கல் விழா தினமாகும். எத்தனையோ ஆண்டுகள் காலமாக இந்த தை 1ஆம் திகதியை தைப்பொங்கலாக எல்லோரும் கொண்டாடுவது வழக்கமான ஒரு விடயமாகும். அதிலே கூடிய பாகம் இந்துக்களும் ஏனைய சமயத்தவர்களும் இதனை கடைப்பிடித்து வருகிறார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் ஒரு அறிந்த விடயம். இதை சொல்லுவோம். நாங்கள் இந்த பொங்கல் முக்கியமான காரணமாக எடுத்துக்கொண்டால், அதாவது வயலிலே செய்யப்படுகின்ற அந்த தானியங்கள் எல்லாம் நிறைவு பெற்று வளர்ச்சி அடைந்து, அந்த வளர்ச்சியின் காரணமாக ஒரு வருஷத்திலே ஒரே ஒரு நாள் அந்த தினத்தை நாங்கள் எடுத்து உழவர் பொங்கல் என்று நாங்கள் இதை கூறுவோம். ஏனென்றால் அந்த பயிர்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை விதைத்து எங்களுடைய தேவைகளுக்கு எங்களுடைய உணவுகளுக்கெல்லாம் எடுப்பிருக்கின்ற அந்த நாளிலே உழவர் பொங்கல் என்றதை ஒரு தை மாதம் 1ஆம் திகதி, தமிழுக்கு 1ஆம் திகதி, இங்கிலீஷுக்கு 14 வரலாம், 15 வரலாம். இந்த வருடம் 15ஆம் தேதி இன்று வந்திருக்கின்றது. அந்த பொங்கலானது சூரிய உதயத்திலே செய்ய வேண்டிய பொங்கல். சூரிய பகவான் 6 மணிக்கு எழுந்து வருகின்ற நேரத்திலே அங்கே நாங்கள் பார்க்கின்றது பொங்கல் காட்சியாக இருக்க வேண்டும். அங்கே எல்லாரும் எல்லா வீடுகளிலும், எல்லா வயல்களிலும், எல்லா ஆலயங்களிலும் இந்த விழாவை கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விழா தான் இந்த தைப்பொங்கல் விழா. அந்த காலத்திலே அவர்கள் அதை மிக உண்ணியமாக நேசித்து இந்த ஒரு முக்கியமான விடயமாக இதை கருதி அங்கே வயல்களிலும் சரி, இல்லங்களிலும் சரி, ஆலயங்களிலும் சரி, சமய தொடர்புகள் எங்கெங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் இது பொங்கி படைத்து, வாழை இலை போட்டு படைத்து, பழங்கள், வெற்றிலைகள், தேங்காய் உடைத்து வைத்து அதனை புனிதப்படுத்தி பூஜைகளிலே கலந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் விழாதான் இன்றைய தினம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இது உலகம் முழுவதிலுமே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். உலகம் முழுவதிலுமே இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவார்கள். முக்கியமாக இந்த பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கல் என்ற பெயர் உண்டு. சர்க்கரையினாலே இனிப்பு வேண்டும், சர்க்கரையினாலே அதுக்கு போட வேண்டிய சில பொருட்களை போட்டு பொங்கல் செய்வார்கள். அத்தோடு கரும்பு முக்கியமாக இதனை கருத்தில் கொண்டு எடுப்பார்கள். கரும்பு ஒரு இனிப்பான ஒரு பொருளாக இருக்கின்றது. அதுக்காக கரும்பு வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக இந்த பொங்கலை மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு விடயமாக மக்கள் அதை கருத்தில் கொண்டு பக்தி பூர்வமாக ஊதுபத்தி, கற்பூரம் கொளுத்தி அந்த சூரிய பகவானுக்கு அதை காட்டி, சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டு அதுக்கு நிவேதனம் பண்ணி, அந்த இடத்துக்கும் நிவேதனம் பண்ணி பூஜை வழிபாடுகள் நடப்பதுதான் தைப்பொங்கல் தினம் என்று கூறிக்கொண்டு இதை மக்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று இதை முயற்சித்த எல்லோருக்கும் எல்லாம் உள்ள இறைவன் ஆசி கூற வேண்டும் என்றும், அதிலும் கச்சேரியில் இருக்கின்ற உரிமையாளர்கள், அதே போன்று இதை தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லோரும் இதனை பயன்பெற வேண்டும் என்று காட்டி கொடுத்து கொண்டிருப்பவருக்கு மிகவும் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் கூட வேண்டும் என்று ஆசி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.